அனைவருக்கும் வணக்கம். முடியும் என்று சொல்வதுதான் தன்னம்பிக்கை, அதுதான் வெற்றி. எனவே நீங்கள் எப்பொழுதும் முடியும் என்று தன்னம்பிக்கையோடு இருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற ஜேஜே ஆக்ட் 2015 கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு இருக்குல்ல, அப்போது அதாவது பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தை என்பதை பற்றி நம்ம டிஃபைனிங் செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் 14 நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே எத்தனை 2 பார்ட் போட்டாச்சு. இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? இப்போது 8ல் தான் ஆரம்பிக்கிறோம். 7 வரைக்கும் 2 பார்ட்டாக போட்டாச்சு. இப்போ 8 கிளாஸ் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இங்கே பாருங்கள், இப்போது இந்த குழந்தை இருக்குது. இந்த குழந்தையானது இப்போ இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த குழந்தையை சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை என்ன சொல்கிறாரு, செய்ய வைக்கிறார். அது செய்வதற்காக என்ன பண்ணுறாருன்னா, அவரை அசிங்கப்படுத்துகிறார், அப்யூஸ் பண்ணுகிறார், அல்லது அதனை என்ன பண்ணுறாரு, துன்புறுத்துகிறார். இந்த செயலை செய், இது செயல் செய், அது சட்டத்துக்கு புறம்பான செயல், குழந்தைக்கே தெரியுது, முடியாதுன்னா இல்லை அப்படி என்று துன்புறுத்துகிறார், டார்ச்சர் பண்ணுறாரு. அதே போன்று என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பிளாய்ட், சுரண்டுகிறார், இதை செய் என்று சுரண்டுகிறார். அல்லது அதாவது பாலியல் ரீதியான ஒரு செயலை செய்வதற்காக என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தையை அபியூஸ், அசிங்கப்படுத்துகிறார், அல்லது என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தையை துன்புறுத்துகிறார், அல்லது எக்ஸ்பிளாய்ட், சுரண்டுகிறார். இவ்வாறாக அவர் செய்கின்ற போது அந்த குழந்தை என்னது, அவ்வாறு அந்த குழந்தையானது துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது, அல்லது அந்த அசிங்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அல்லது சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது, அல்லது சுரண்டுகிறார், அல்லது அதை அசிங்கப்படுத்துகிறார், அல்லது என்ன பண்ணுறாரு, துன்புறுத்துகிறார், அல்லது அநேகமாக அது போன்ற செயல்களில் அவ்வாறு என்ன பண்ணுறது, அதை அசிங்கப்படுத்துவதாகவோ அல்லது துன்புறுத்துவதாகவோ அல்லது சுரண்டுவதாகவோ இருக்கும், அநேகமாக இருக்கின்றது, அல்லது அது போன்று இருக்கின்ற போது இந்த குழந்தையானது, இப்போ இது ஒரு குழந்தை, அப்போது இந்த குழந்தைகள் என்னவாக ஜேஜே ஆக்டின் படி அழைக்கப்படும் என்று சொன்னால், இந்த குழந்தைகள் தான் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தையாகும். அதாவது சைல்டு இன் நீட் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் என்று சொல்கிறது கிளாஸ் 8ல். சரி, இப்போ கிளாஸ் 9 வாங்க. கிளாஸ் 9 என்ன சொல்லுது பாருங்கன்னா, ஹூ இஸ் ஃபவுண்ட், இங்கே அந்த குழந்தை கண்டறியப்பட்டிருக்கின்ற போது, அதாவது என்னன்னு சொன்னால், அதாவது இதே வச்சுக்கலாம், இந்த குழந்தையானது விபச்சார தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக, அல்லது அப்பொழுது அது அவ்வாறு ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அல்லது அநேகமாக அந்த குழந்தை அவ்வாறு ஈடுபடுத்தக்கூடும் என்று கண்டறியப்படுகின்ற போது, அல்லது போதைப் பொருள் மூலமாக, ட்ரக்ஸ் இல்லை, அந்த போதைப் பொருள் மூலமாக அந்த குழந்தைக்கு உட்கொடுத்து அதன் மூலமாக அந்த குழந்தைக்கு நமது வல்னரபிள், பாதிக்கப்பட்டிருக்கின்றதாக கண்டறியப்படுகின்ற போது, அதே போன்று அல்லது ஏற்கனவே அவ்வாறு கொடுக்கப்பட்டு அது இப்பொழுதும் பாதித்து கொண்டே இருக்கின்றது, ஹஸ்பீன், அல்லது இப்போ பாதித்து கொண்டிருக்கிறது, இவ்வாறாக அல்லது அதே அநேகமாக இது போன்ற இந்த குழந்தையானது இந்த ட்ரக்ஸுக்காலோ இந்த டிராஃபிக்காலோ இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது, ஒன்று ட்ரக்ஸு போதைப்பொருள் மூலமாக, அல்லது அந்த இழித்தொழில் சொல்ல டிராஃபிக் விபச்சார தொழிலுக்காக, இவ்வாறெல்லாம் அந்த குழந்தையை இண்டக்டட், அவர் உட்படுத்தி இவ்வாறெல்லாம் செய்து கண்டறியப்பட்டிருக்கின்ற போது அந்த குழந்தையானது ஆஸ் பர் ஜேஜே ஆக்டின் படி செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 கிளாஸ் 9 படி இந்த குழந்தைக்கு என்ன தேவைப்படுது, பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தையாக நாம் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும், அல்லது பொருள்படும் என்று ஜேஜே ஆக்ட் சொல்கிறது. இப்போ கிளாஸ் 10ல் பார்ப்போம். என்னவென்றால், இந்த குழந்தை இருக்குல்ல, இந்த குழந்தையை மனசாட்சிக்கு விரோதமாக ஆதாயம் தேட வேண்டும் என்று சொல்லி இந்த குழந்தை அசிங்கப்படுத்தக்கூடும் என்ற நிலையில் இருக்கின்ற போது, அல்லது இந்த குழந்தையானது அவ்வாறு மனசாட்சிக்கு விரோதமாக லாபம் அடைகின்ற வரை, ஆதாயம் பெறுகின்ற வகையிலே இந்த குழந்தையானது அசிங்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது, அல்லது துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அவ்வாறு இருக்கின்ற குழந்தையானது ஆஸ் பர் ஜேஜே ஆக்ட் 2 சப்செக்ஷன் 14 கிளாஸ் 10 படி இதுக்கு என்ன தேவைப்படுகிறது, பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற குழந்தையாகும். சரி, இப்போ கிளாஸ் 11க்கு வாங்க. இயற்கை ஒரு பேராபத்து, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுனாமி வந்ததில்ல, அந்த சுனாமி மூலமாக நேச்சுரல் கலாமிட்டி, அந்த சுனாமி மூலமாக அந்த குழந்தை என்ன பண்ணுது, எல்லாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க, அந்த குழந்தைங்க கரை ஒதுங்குது, அது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கின்ற போதோ,
அல்லது உள்நாட்டு கலவரம் பாருங்க, உள்நாட்டு கலவரம் அங்கே பக்கத்தில் இருக்கிற அவங்களுக்குள்ள என்ன வருது, உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுது. அந்த கலவரத்தில் அந்த குழந்தை எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எங்கேயோ தவிச்சு எங்கேயோ போயிடுது. அதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது அந்த குழந்தை என்றால், அதே போன்று அடுத்தது பாருங்க, ஒரு வார் நடக்குது, அதாவது போர் நடக்குது, 2 நாட்டுக்கு போர் நடக்குது. அந்த போர் நடக்கின்ற போது அந்த குழந்தையானது பாம்பு போடுறாங்க, வீடே இல்லாமல் போயிடுது, அப்பா அம்மா யாரும் இறந்துட்டாங்க, சொந்தக்காரமும் இல்லை. அவ்வாறு அதனால் என்ன பண்ணுது, அது பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது. அதே போன்று இது பாருங்க, அதாவது நேரடியாக விக்டிம்னது இந்த குழந்தையை யாரோ ஒருவர் பாதிப்பு அடைந்திருக்கிறது ஒருவர் மூலமாக என்றால், இவ்வாறெல்லாம் நேச்சுரல் கலாமிட்டி, சிவில் அன்ரெஸ்ட்டு, அதே போல் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் விக்டிமாக இருக்கின்ற இந்த குழந்தையானது ஆஸ் பர் ஜேஜே ஆக்டின் படி பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற குழந்தையாகும். சரி, அடுத்து லாஸ்ட்டாக இதனுடைய கடைசி பார்ட் 3ல் இதை கிளாஸ் 12 பார்க்குறோம். இந்த 12 பாருங்கள் என்னவென்றால், படத்தை பார்த்துருவோம். இப்போ இந்த குழந்தை இருக்குது, இந்த குழந்தை இன்னும் திருமணத்தினுடைய வயதை அடையவில்லை, நாட் அட்டைன்டு மேரேஜ், ஏஜ் ஆஃப் மேரேஜ். அவ்வாறு இருக்கின்ற போது இந்த குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்காங்க, இவர் தான் பெற்றோர்கள், இவர்கள் தான் அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஆனால் இவரெல்லாம் பண்ணாங்க, அந்த குழந்தை இந்த திருமண வயதை அடைவதற்கு முன்னாடியே ஒரு பேராபத்தை உடனடியாக ஏற்படுத்துகின்ற இமினன்ட் ரிஸ்க் அந்த திருமணத்தை இவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், அப்போது அந்த நேரத்தில் அப்போ இது என்ன வரும், பராமரி மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற குழந்தையாகும். இல்லை பெற்றோர்கள் இல்லைங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், உதாரணத்துக்கு ஃபேமிலி மெம்பர் தாத்தா பாட்டி இல்லை சித்தப்பா சித்தி, அந்த மாதிரி ஒரு குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு பொறுப்பாக இருக்காங்க திருமணம் செய்து வைக்கணும்னு. அவர்கள் இந்த குழந்தை வயது வருவதற்கு முன்னாடியே, திருமண வயது அடைவதற்கு முன்னாடியே திருமணம் செய்கின்ற அந்த, அதாவது உடனடியான ஒரு பேராபத்தை ஏற்படுத்துகின்ற திருமணம் செய்கின்ற போது, அப்போ அந்த குழந்தை பார்க்குறாங்க, ஐயா இந்த குழந்தைக்கு பராமரிப்பு பாதுகாப்பு தேவைப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்டியன், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார்டியன் இருக்கிறாங்க, இவர் தான் அந்த குழந்தையை பாதுகாத்து வருகிறார்கள். பாதுகாத்து வருகின்ற போது பார்க்குறாங்க, சரி உதாரணத்துக்கு சொல்லணும், கரெக்டாக சொல்லணும்னா பழைய சினிமா படம்லாம் காட்டுறாங்க, அவர் வயசாக இருப்பார், 72 இல்லை 60 வயசு மேலே இருப்பார். சின்ன குழந்தை என்ன பண்ணாங்க, பெரிய பணக்காராக இருப்பார், நல்ல ஜமீன்தாராக இருப்பார். சின்ன குழந்தை 12 வயசுல 13 வயசுல கல்யாணம் பண்ணுவாங்கல்ல. அப்போது யார் இப்போ அந்த மாதிரி கார்டியன் ஒருத்தர் பாதுகாப்பாக விட்டுருக்காங்க அந்த குழந்தைய, அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு அவருடைய அந்த என்ன சொல்ல பண வசதிகளை சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு யார் பேரண்ட்டாக இருக்கிறாங்களோ அல்லது ஃபேமிலி மெம்பரோ அல்லது கார்டியனாக இருக்கிறவங்களோ அல்லது இந்த குழந்தைக்கு அவ்வாறு ஒரு பொறுப்புடைய திருமணத்தை நடத்துவதற்கு சர்ச் மேரேஜ் சாலமனைசேஷன் தான் அர்த்தம். அத்தகைய திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு அநேகமாக ஒரு பொறுப்பாக இருக்காங்களே, அவர்களால் இவ்வாறு திருமணத்தை நடத்தப்படுகின்ற போது அந்த குழந்தையானது என்னவாக கருதப்பட வேண்டும் என்று சொன்னால், என்னவாக கருதப்பட வேண்டும், இந்த குழந்தைக்கு பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற குழந்தையாக கருதப்பட வேண்டும் என்று பொருள்படும் என்று தான் கிளாஸ் 12 சொல்கிறது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அதாவது செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் 14ல் கிளாஸ் 1 to கிளாஸ் 12 வரைக்கும் 3 பார்ட்டாக முடிச்சிருக்கிறோம். ஓகேவா? இதை பார்த்தாவே இதுதான் ஜேஜே ஆக்டினுடைய முக்கிய கருன்னு சொல்லலாம். ஏன்னா பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பற்றி தான் இந்த ஜேஜே ஆக்ட், ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் 2000 ஆக்ட் 2015. அப்போது இது தெரிஞ்சிட்டாவே நம்ம என்ன பண்ண உள்ளே ட்ராவல் ஆக முடியும். அப்போ இது முழுவதுமாக நீங்கள் இந்த 3 பார்ட்டும் பார்த்து விட்டாலே எந்த குழந்தைக்கு பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற குழந்தையை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.